வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் இருந்தார். அந்த கோடீஸ்வரன் நல்ல எல்லாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் யாரும் இல்லைன்னு என்ன கேட்டு வந்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல், நல்ல மனசுக்காரர். உதாரணத்துக்கு ஒரு சிலர் எனக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வீடு கட்டுறது என்னால் மேற்கொண்டு கட்ட முடியலை, பணம் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சரி நீங்கள் அடுத்த வாரம் வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த அந்த பணத்தை அவர் கொடுத்து அனுப்புவார், அந்த தொகையை கொடுத்து அனுப்புவார். அதே மாதிரி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டாங்கன்னா அப்போவே அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்களோ அந்த பணத்தை அவர் கொடுத்து அனுப்புவார். இப்படி யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னு சொல்லாமல் உதவக்கூடிய ஒரு நல்ல மனசுக்காரர். அதே மாதிரி வாக்கு தவறாதவர். அந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகி அங்கே இருந்தாள். ஒவ்வொரு நாளும் மக்கள் வர்றது போகிறது எல்லாத்தையுமே அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா, கவனிச்சிட்டு இருந்தா. அப்போது அவள் ஒரு பேராசக்காரி, ரொம்ப கவர்ச்சிகரமான தோற்றம் உள்ளவ, அழகானவ. அவளுக்கு இந்த மொத்த சொத்தையும் நம்மளே எடுத்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு அவள் திட்டம் போட்டாள். என்ன பண்ணலாம், இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டாள். இதை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் ஒருவேளை அவர் மறுத்தரலாம், இதை புத்திசாலித்தனமாக தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய், உங்களை மாதிரியே ஒரு அழகான மகன் வேணும் அப்படின்னு கேட்டால் அவரால் மறுக்க முடியாது. மகன் வேணும்னா நம்மளை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், நம்மளோட குடும்பம் நடத்தும் போது தான் அவரால் மகன் கொடுக்க முடியும். அப்போ அவரை நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவார், மொத்த சொத்து நமக்கே கிடச்சிரும்னு ஒரு திட்டம் போட்டு இதை இப்படித்தான் நம்ம புத்திசாலித்தனமாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போனான். அதே மாதிரி எல்லோரும் காத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டே அவர் கேட்டார். ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் அவர் உதவி செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு, இந்த பொண்ணை பார்த்து உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு உங்களை மாதிரியே எனக்கு ஒரு அழகான மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் திகைச்சு போய் நின்னார். கொஞ்ச நேரம் அப்படியே அவனை அமைதியாக யோசித்து பார்த்துட்டு, சரிம்மா, நான் இந்த நிமிஷமே உங்களை நான் தாயாக ஏற்றுக்கிறேன், என்னோடய அம்மாவாக உங்களை ஏற்றுக்கிறேன், என்னையவே நீங்கள் மகனாக ஏற்றுக்கங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பேராசக்காரியை ஏமாந்து போயிட்டான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படித்தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளுடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஒரு சிலர் தப்பாக பயன்படுத்த பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.